ஹலோ மக்களே, 4th எபிசோடுக்குள்ள போயிரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா சக்கமோட்டோ ஒருத்தன் கொல்ல வந்தான். அவனே அடிச்சு லாக் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா எப்பவும் போல எல்லாருமே சரி யாராச்சும் வருவாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஒரு பொண்ணும் பையனும் வந்திருக்காங்க. இங்க இருக்காங்க, வெயிட் பண்ண முடியல, வா ரொம்ப க்ரௌடா இருக்காங்க, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம இங்க எதுக்கு வந்து நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து அந்த பொண்ணு அவன்கிட்ட கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. சடனா டென்ஷன் ஆயிட்டான். என்னதான் பேசுறேன்னு சொல்லிட்டு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த ஸ்டெப் வைக்கல, பார்த்து வை, எனக்கு கீழே ஃபுல்லா எறும்பா இருக்கு, அதை கொன்ற போற, நம்மளோட மோட்டோ எப்பவும் யாரை கொல்ல போறோமோ அதை மட்டும் தான் கொல்லணும், அதான் என்னோட டார்கெட்டா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசுறது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே கத்த ஆரம்பிக்காம நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுல இவனும் சக்கமோட்டோ தான் கொல்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா சின்னதான் கட்டுறாங்க. லூ கண்ணில் வந்து ஐ டிராப்ஸ் எல்லாம் போடுறா. டே எனக்கு கண்ணுலாம் வலிக்குன்னு சொல்லிட்டு ஓடுதான் அவன். டே மெடிசன்னா இப்படிதான் இருக்கும், ஒரு இடத்துல நில்டான்னு சொல்லிட்டு கண்ணில் ஊத்திக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை வந்தவன் கையில ஆன்டிடோட்ஸ் இருந்து அதனால உன்னை சரி பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைன்னா நீ இறந்துருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லூ. ஆமா என்கிட்ட இருந்துச்சு, அதனால நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் நீ யாருக்கிட்ட ஒர்க் பண்றன்னு சொல்லிட்டு சக்கமோட்டா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இதுக்கு மட்டும் பதில் சொன்னோம்னா என்னைய போ சொல்லிருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் லூ பொறுமையா வாரா. பக்கத்துல ஒரு கத்தி கிடக்கு, இந்த கத்தியில பாய்சன் இருக்கான்னு சொல்லி கேட்கறாவா. இது எதுக்கு கேட்கறான்னு பார்த்து முடிக்கல, அவனையே குத்திட்டா. நீ மட்டும் உண்மையை பேசணும்னா எல்லா ட்ராப்ஸையும் கீழே சிந்திருவேன், அது ஒன்னாலதான் எல்லாம் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கீழே சிந்ததுக்கு என் கண்ணுலயாச்சும் போடலாமான்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். என்னை ஹையர் பண்ணது வேற யாருமே இல்ல, டோன்டாக்காக்கி வந்து லிமிடெட் தான் வந்து என்னை ஹையரே பண்ணாங்க, அங்க ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அண்டர் கிரவுண்ட் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன், அதுல தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். நீ தான் சாவலாம் உனக்கு பயம் கொடுத்தான்னு சொன்னேன், ஆனா கத்தியை குத்துனோடனே உண்மையை பேச ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஷின். டே நான் ஒன்னும் கம்பெனி லாயல்டி கார்டுலாம் எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலடா, அந்த கம்பெனில நான் சும்மா காசு கொடுத்தாங்க அதனால தான்டா வந்தேன், அவனுக்கு நான் ஒன்றும் லாயலா இருக்கணும் அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீனும் ஜே அசோசியனான்னு சொல்லிட்டு கேட்கறாம. ஆமாடா அதுல என்ன சந்தேகம், நான் அசோசியன் தான் சொல்றான். ஜே என்னன்னு சொல்லிட்டு லூ கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவன் எடுத்து காட்டுறான், இதான் என்னோட ஓல்டு லைசன்ஸ், ஜாப்பனீஸ் அசோசியேஷன் ஆஃப் அசாசின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ப்ரொஃபஷனலா ஹிட்மன்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டு தான் இதுன்னு சொல்றான். இந்த ஜப்பான்ல மொத்தம் 400 பேருக்கு மேல வந்து இந்த அசோசியேஷனுக்கு கார்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜாப்பனீஸ் டிரைவர் லைசன்ஸ் மாதிரிலடா இருக்கு, இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு லூ வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி சக்கமோட்டோ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் கேட்கலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நீங்க ஆர்டர்ல ஒரு மெம்பரான்னு சொல்லி கேட்கறான். அதை நான் கேள்விப்பட்டேன், அது ரூமரா உண்மையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். வந்தவன் இவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு ஷின் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது உண்மையா, உண்மையில நீங்க அர்பட் லெஜெண்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பேசிக்கிறதுல சக்கமோட்டோ ஃபேமிலி வந்து நின்றுட்டு இருக்கு. அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு அவங்க அம்மா வராங்க. சுகர் அடிச்சாரு அவர் தானே இவர் எங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேஜிக் ட்ரிக் காட்டுறேன்னு சொன்னா, அந்த கயர்ல இருந்து லூஸ் ஆகி தப்பிக்க போறேன்னு சொன்னா, அதனால தான் வந்து நிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி வர, அப்பா வாங்க நம்ம சாப்பிட போலான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ இழுத்து கூட்டு போய்கிட்டு இருக்கா. பேருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவனை அப்படி கெட்ட அவுத்து விடாம அப்படி விட்டு போறாங்க. ஆனா ஷின் திரும்பி வரான். ஆனா அவனை கத்தி வச்சு கொல்லாம அங்க இருந்து கிளம்புறான். டே நீங்க என்ன கொல்லலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வேகமா ஓடி வாரா. அப்படியே அவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. கையில ஒரு பேண்டேஜ் ஓட்டி விடுறா. உங்க ஷோ உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா அந்த பொண்ணு. அவருக்கு ஒரு பேண்டேஜ் கொடுத்தா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழகா அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கத்தியை கொடுத்தனால அந்த கெட்ட ஊத்துட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா அவன் கத்தியை வச்சு வெட்டாமலே கயர்ல இருந்து வெளியே வரான். ஒரு ரைடு போறோம், ரைடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு லூ கேட்கறான். அந்த ஆன்டிடோட்ஸை போட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னால இன்னைக்கு வேலை பார்க்க முடியுமா தெரியல, என் மைண்டெல்லாம் வந்து என்னால ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். பாஸ் நம்ம பேசாம இங்க இருந்து போயிருவோம், இல்ல பிரச்சனை வந்துரும் சொல்றாங்க. அதுக்குள்ள பார்த்தா அவங்க ஒய்ஃபே வந்துட்டா. என்ன நீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமா பண்றீங்களா, எதை மறைக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா. பார்த்தா செதறிட்டானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த சில்வர் தலையன் வந்தாம்ல, அவன் பாத்ரூம்ல நின்றுகிட்டு இருக்கான். டே டாட்ஸு மைண்ட்ல எது ஓடுதான்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு பேரும் வந்தாங்களா, அவங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவன் மேல உட்காந்துட்டா. என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. எங்க சொல்ல விடுதா, அதான் மேல உட்காந்துட்டேன்னு சொல்றான். சடனா அவன் கத்துறான், ஒரு பொண்ணு எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் சொன்னோன்னே அவன் எந்திரிச்சிட்டா. என்னன்னு பார்த்தா அவனை விசாரிக்க வந்தது சக்கமோட்டோவை பத்தி தான். இவன் சக்கமோட்டோ அடி வாங்கினது வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, அந்த லெஜெண்டை நாங்களே பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. உன்னை கூட வந்து சொல்றான், நான் என்னைக்கு இவனை மறக்கவே மாட்டேன், இந்த கண்ணில் வந்து இந்த ஸ்கார் இருக்க வரைக்கும் சொல்றான். அப்ப சக்கமோட்டோ தான் வெட்டினாரான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பார்த்தா அவங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருக்கு. உடனே டாட்ஸ் இவங்களை பார்க்கறான். இவங்க ரெண்டு சாதாரண ஆள் கிடையாது மட்டும் எனக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேரும் 100 பேருக்கு மேல கொள்ளுவாங்க, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டோன்டாக்கி இதுலயே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பெஸ்டானால இவங்க தான் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தா சக்கமோட்டோ ஒய்ஃப் கேட்கறா, எதுக்கு என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் எதையும் மறைக்கல, நாங்க கொஞ்சம் பிஸியா இருந்தோம் அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு இங்க ஃபன்னாவே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, ஃபன்னா தான் இருக்கு, வாங்க நம்ம திரும்பி ரோலர் கோஸ்டர்ல போவோம்னு சொல்றாங்க. சரி அப்ப நீங்க எங்கெல்லாம் போகணுமோ நம்ம அங்கெல்லாம் போலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா நீங்க எங்கெல்லாம் போகணுமோ அங்க போலாம்னு சொல்றாங்க.
சின்னு சக்கமோட்டோ எல்லாரும் உணர்தான் வராங்க. சக்கமோட்டோ இங்க எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்பேஸ் ஓப்பனா இருக்கடா, நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே வராங்க. போய்கிட்டே இருக்க நேரத்துல டே இங்க பாருங்கடா, ஹாண்டட் ஹவுஸுக்கு வந்திருக்கோம், இங்க என்ஜாய் பண்றோம்னு சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பா இங்க அசசின் வருவாங்க, நம்ம கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உள்ள போறாங்க. பார்த்தா உள்ள போனோடனே பயங்கரமா தான் இருக்கு. கோஸ்ட் நர்ஸ் மாதிரி ஒருத்தி வந்து உள்ள கூட்டு போறா. அம்மா கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்றாவா. இதுல ஒரு பக்கம் லூக்கு வந்து உடம்புலாம் பதட்டமாகுது. ஒன்னு ஒரு டானிக் எடுத்து குடிக்கிறாவா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த ஹவுண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. பார்த்தா ஃபுல்லா இருட்டாவே இருக்கு. பார்த்தா ஒரு 2 பேர் வந்தாங்கல்ல, இவங்க இருக்கிறத சிசிடிவில பாத்துக்கிட்டே இருக்காங்க. களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. பேயெல்லாம் பயங்குடுத்தி வந்துகிட்டே இருக்கு. பாத்துருங்கடா, எதுனாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. லெவல ஃபேமிலி ஃபன்னா இருக்கு. இது வரைக்கும் இது போதும் சொல்லிட்டு நடந்து போறாங்க. சடனா பின்னாடி இருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வரான். பார்த்தா ஜாம்பி அடிச்சு பறக்க விட்டான். சக்கமோட்டோ பாரு எப்படி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு சின் என்ஜாய் பண்றான். இந்த பேப்பரை பாருன்னு சொல்றான் அவன். பார்த்தா அது ஒரு லைசன்ஸ், ஹிட்மன் லைசன்ஸ் தான் வச்சிருக்கானுங்க. இவன்லாம் பொதுவாளி, இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவன் நம்மளுக்கு ஈக்குவலே கிடையாது சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவன் நல்லா தான் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு அந்த ஆபரல் கூட வந்த பொண்ணு வந்து பாத்துக்கிட்டே இருக்கா. உண்மையிலே வேற தான் இருக்கு. இவன் கூட நானே சண்டை போடணும் ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன்கிட்ட சும்மாலாம் பிரச்சனை எழுத்துறாத, அவனை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிடாத, அவன் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, இப்பெல்லாம் இருக்காத, நம்ம யாருன்னு காட்டுவோம், அவன் மாதிரி உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டு தானே, அது எனக்கு தெரியும்னு சொல்றான். சொன்னோடனே பாட்டில உடைச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன்லாம் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவன் என் கூட இருந்தான் மாதிரி பழைய விஷயத்தை யோசிச்சு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அசாசினேஷன் ட்ரைனிங் ஸ்கூல்ல தான் இவனுங்க எல்லாமே ஒன்னாவே இருந்திருக்காங்க. டேய் நீ தானடா சக்கமோட்டோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கான். நீ பார்த்ததும் கொஞ்சம் டிஃபரெண்டா தான்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை நானே பார்க்க நினைச்சேன், அதான் பார்க்க வந்தேன், நீ எப்படி ஸ்கில்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிய வந்தேன்னு சொல்றான். சடனா கண்ணை வச்சு சுட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சக்கமோட்டோ அவன்கிட்ட பேசவே இல்லை. கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துல 2 பேரும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா வந்தவன் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கான். சக்கமோட்டோ ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட பேசவே இல்லை. இதுல பொண்ணுகள்லாம் அந்த சமயத்துல சக்கமோட்டோக்கு தான் ஃபேன்ஸ் திறந்திருக்காங்க. சுத்தி சுத்தி வராங்க. நானே சாக்லேட் ரெடி பண்ணிட்டு வந்தேன், இந்த புடிங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அசசின்ஸ் தான் அந்த பொண்ணுமே. இதுல ஒரு பக்கம் அவனோட லாக்கர்லாம் திறந்து பக்கம் எல்லா இடத்துலயும் வந்து சாக்லேட்ஸா இருக்கு. இன்னொரு பக்கம் நாகுமோ வர நடந்து வரான். சக்கமோட்டோ உனக்காண்டி கேர்ள்ஸ் எல்லாம் சாக்லேட் கொடுத்தாங்க, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வரான் நாகுமோ. அது மாதிரி யார் இவன் சொல்லிட்டு கேக்குறான் நாகுமோ. இவனே நான் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் சக்கமோட்டோ. ஷாக் ஆகுறான். அபுஜூரே மிரண்டான். டே உனக்கு சாக்லேட் வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டே இவ்வளவு நேரம் இருந்துட்டு என்ன யாருன்னே தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நானும் சக்கமோட்டோ ஒன்னா இருந்தோம், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் அவன் மேல கோவத்துல இருக்கான், அது மட்டும் தெரியும் சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு பக்கம் ஹாண்டட் ஹவுஸ் தான் காட்டுறாங்க. போற உள்ள ஒருத்தரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இவனுக்கு போய்கிட்டே இருக்கானுங்க. லூ சொல்றான், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், எனக்கு பயமாவே இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா ஜாம்பில நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு பேசிக்கிட்டே போறா. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இதுல இவளுக்கு ஒரு பதட்டமானோடனே அந்த டானிக் எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கா. இது அப்படி என்ன சொல்லிட்டு சின் கேட்கறான். என்னோட ஃபேமிலியோட பாரம்பரியமான இது, அதை எடுத்து குடிக்கிறேன்னு சொல்றா. பார்த்தா அது ஆல்கஹால், இது ஆல்கஹால்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டா சின்னு. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆப்ரேட்டிங் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு, அதை வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திறந்து பாக்குறாங்க, ஏகப்பட்ட சாம்பி வருது. தெரியாதனமா இதை ஏன் திறந்தான்னு சொல்லிட்டு சடனா டென்ஷன் ஆயிட்டா. சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க, அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் முதல்ல ஒருத்தன் வந்தாமல, அவன் ஸ்ட்ரெயிட்டா சக்கமோட்டோவே அடிச்சு பறக்க விட்டான். சக்கமோட்டோ காடை வச்சு அடிக்கிறான். வழியை விட்டு போயிருன்னு சொல்றான் சக்கமோட்டோ. ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து சக்கமோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு. என்னோட ஃபேமிலி எங்கன்னு சொல்லி இல்லைன்னு துண்டு துண்டு ஆக்கிரும் சொல்லிட்டு சக்கமோட்டோ வேற லெவலா வரான். மிஸ்ஸஸ் சக்கமோட்டோவா அவங்கள வேற ஆளு ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாங்க. நல்ல வேலை இவங்க அன்கான்சியஸ்னஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சின்னு வாரான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. அவங்க கூட சாம்பி மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நிக்கிறானுங்க. யாருன்னு சொல்லி சின் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள லூ பாஞ்சு வந்து அந்த பொண்ணு ஒரு கிக் பண்றா. அந்த பொண்ணு செதறிட்டா. ட்ரங்கன் ஃபிஷ்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சின்னு. ஆனா அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டா. நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்னு சக்கமோட்டோ கட்டுறாங்க. டே என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி கேட்கறான். டே அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சக்கமோட்டோ. என்னோட ஃபேமிலி எங்க அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்ற கொஸ்டினுக்கு மட்டும் பதில சொல்லுன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ பேச டென்ஷன் ஆகுறான். ஆனா அவன் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கான். சட்டனா பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வரான். பார்த்தா ஒரு பாலை வச்சு அடிச்சு பறக்கூடாதான் சக்கமோட்டோவே. அசால்ட்டா நின்று சக்கமோட்டோவை ஹேண்டில் பண்றான். ஏதோ பால் மாதிரி யூஸ் பண்றான். அடிச்சு சக்கமோட்டோ வெடிச்சு செதறதான். சக்கமோட்டோ நீ டிசப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டான். ஒரு பக்கம் லூவோ கிராண்ட்மான்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ அடிக்கிற அடியெல்லாம் அசால்ட்டா பிளாக் பண்றா. தலையை ஆட்டுன்னு அடி அவளை தெளிவுக்கு கொண்டு வரா. நான் நினைச்சோம்னா அவங்க 2 பேரும் ஒரே சமயத்துல கதையை முடிச்சிட முடியும். ஆனா அப்படின்னா சாட்டிஸ்ஃபையா இருக்காதுல. நான் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை வந்தவ சொல்றா, உன்னை பார்த்து நான் மோட்டிவேட் ஆயிட்டேன், அதனால கொஞ்ச நேரம் விளையாடுவோமா, இது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்க என்ன பார்த்தா சின்ன லாக் பண்ணி ரம்பத்தெல்லாம் வச்சு அறுக்க பாக்குறாங்க. உடனே அந்த வந்த பொண்ணு சொல்றா, மொத்தம் உனக்கு 10 செகண்ட் டைம், அந்த 10 செகண்ட்ல நீ ஒரு அடி கூட அடிக்கலனா இவனை வெட்டிடுவாங்க, எல்லாமே உன் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. சின்ன எப்படியோ கையில மாட்டிக்கிட்டான். ஆல்ரெடி டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அழ ஆரம்பிச்சிட்டா லூ ஒரு பக்கம்.
அதுக்கப்புறம் திரும்பி சக்கமோட்டோ தான் கட்டுறாங்க. சக்கமோட்டோ அடிச்சு பறக்க விட்டான். என்ன ஆனானே தெரியல சக்கமோட்டோ. 5 வருஷம் கேப்ல இப்படி ஐட்டியடா சக்கமோட்டோன்னு சொல்றான் அவன். ஒரு காலகட்டத்தில் நீ பெரிய ஆளா இருந்தேன்னு சொல்றான். ஆனா எந்திக்கு சக்கமோட்டோ அடிச்சு படுக்க வைக்காம. இதான்டா சூப்பர் பால் பாம்ஸ் எப்படி இருக்கு, வேற லெவலா இருக்கா? என் அட்டாக் பக்கத்தில் நிக்க கூட முடியாதா. இதான்டா ராக்கெட் டைனமைட் பஞ்சுன்னு சொல்றான். எந்த ஆங்கிள் இருந்தாலும் என்னோட பஞ்ச் உங்களை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான்டா என்னோட ஆட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பழசதான் யோசிச்சு பாக்குறான். அந்த சமயத்திலே வந்து நாகமோட்டையும் சக்கமோட்டையும் இந்த பஞ்சை பத்தி பேசி இருந்திருப்பான் அவன். என்னோட பவரை யூஸ் பண்ணி அடிப்பா. இதான்டா ராக்கெட் டைனமைட் பஞ்சு. இதுல ஏகப்பட்ட எபிலிட்டி வச்சிருக்கேன். இந்த ஸ்கில் சூப்பரா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். சூப்பர் பால்ஸ்னு சொல்லிட்டு அப்பவே சக்கமோட்டோ இதை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கான். மத்தப்ப பேப்பர்ல எழுதுனதான் வாட்ச் பார்த்துருக்கான். இப்ப சக்கமோட்டோ பாஞ்சு அடிக்க வரான். சக்கமோட்டோ அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். டே உன்னை மன்னிக்க மாட்டேன்டா, உன்னால உன் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ அடிச்சு பறக்க விட்டான் அவன். சக்கமோட்டோ சடனா அவன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்க்கறான். செதறிட்டான். இவ்வளவுதான் சக்கமோட்டோ, ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை பத்த வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஓல்டு டேஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா சொல்லிட்டு இருக்கான். சடனா கத்தி வச்சு குத்துன மாதிரி கனவு கண்டுட்டான். சடனா பொட்டாசியம் குளோரைட் 10 கிராம்ஸ், அமோனியம் 4.58 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்ல உள்ள இதை பத்திலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா காம்பினேஷனையும் பத்தி சொல்லிட்டு வரான். சடனா சக்கமோட்டோ வந்து மெலிஞ்சு வந்து நின்றுட்டு இருக்கான். யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அங்க மறந்துடாதீங்க. See you, bye.